வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். ஓட்டு பிச்சை கேட்குறான். இப்போ நம்ம பாசிட்டிவாகவும் சொல்லக்கூடாது, நெகட்டிவாகவும் சொல்லக்கூடாது. எப்படின்னா, நீ ஒரு கைத்து மேலே நடக்கணும், கீழேயும் விழக்கூடாது, கைத்து மேலேயும் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஃபோக்கஸ் பண்ணி சில ஆடியன்ஸ் பார்த்துட்டே இருப்பீங்க. படம் எப்படி இருக்கோ அப்படி தான் சொல்ல போகிறேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் இந்த ஓட்டு பிச்சை கேட்குறான், இவன் இப்படி அவன் அப்படி, இவன் இப்படி தான் பேசுவான் அப்படி தான் பேசுவீங்கன்னா நீங்களாம் சிலுக்குடா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். எஸ், விடாமுயற்சிக்கு கூலிங் கிளாஸோட போகிறதுல எந்த தப்பும் கிடையாது. இது ஒரு டிப்பிக்கலான அஜித்குமார் அவர்களோட படமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு பயங்கரமான இன்ட்ரடக்ஷன் அஜித்குமார் அவர்கள் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு பயங்கரமான அப்படியே சாங்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. காமெடியெலாம் பயங்கரமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ என்ன தான் இந்த படத்தில் இருக்குது, அப்போ அவ்வளோதானா படம் ஊற்றிக்கிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. சரி, ஓகே, நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். விடாமுயற்சி ஆஃப்டர் லைக் 2 லாங் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏகே அவர்களை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என்ன தான் நம்ம அணிலாக இருந்தாலும் ஏகே அவர்களை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. மனுஷன் அவரோட பேஷன் நோக்கி போயிட்டு இருக்கிற, அதை தாண்டி என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போன படத்தை பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ஒட்ட வச்சு ஒரு மூவியாக கொண்டு வந்திருக்காங்க லைக்கா. அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படம் எப்படி இருக்குது, ஏன்னா நான் காலையிலேருந்து சில ரிவ்யூஸ்லாம் நான் பார்த்தேன். எனக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்டில் தோணுன ஒரே ஒரு விஷயம், அவன் ரிவ்யூ சொல்கிறான் இவன் ரிவ்யூ சொல்கிறான் அப்படின்றத தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. நீங்கள் படத்தை பார்த்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிவ்யூன்னு கிடையாது, எல்லா ரிவ்யூஸில் சொல்கிறது. இப்போ நான் ஷேர் பண்ணுறது கூட என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. சில பேருக்கு படம் பிடிக்கலாம், சில பேருக்கு படம் பிடிக்காமையும் போயிடலாம். விடாமுயற்சி படம் ஒரு டிப்பிக்கலான ஏகே மூவியான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அந்த ஸ்டோரி பிளாட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மட்டுமே தான் டைரக்டர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு தவிர வேறு எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணல இந்த படத்தில். அதில் ஒரு மைனஸும் இருக்குது, ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது. மைனஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோய்க்கான என்ட்ரி, ஒரு ஹீரோய்க்கான ஷார்ட்ஸு, ஒரு ஹீரோய்க்கான ஒரு ஃபைட்டிங் சீன்ஸு, ஒரு எலிவேஷனு, அச்சு நொறுக்கு தலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது ஏன் அப்படின்னா இந்த படம் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் தட் ஸ்டோரி பிளாட். எதை நோக்கி படம் ஸ்டார்ட் ஆகுது, என்ன நடக்குது, இன்டர்மிஷனுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, எப்படி அந்த ஏகே அப்படின்ற கேரக்டர் இதில் ட்ராவல் பண்ணுறாரு, த்ரிஷாவோட பங்கு என்னது, நம்ம அர்ஜுன் அவர்களோட பங்கு என்னது, ரெஜினா என்ன பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் அந்த டெரெயின். ஸோ அசர்பைஜானில் ஷூட் பண்ணுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு. அந்த டெரெயின் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது படத்தில், பட் அவ்வளோ சில்லான ஒரு இடம் அது. அந்த டெரெயினில் நம்ம தமிழ் சினிமா க்ரூ போயிட்டு அந்த இடத்துல இந்த சேசிங் ஷாட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ரோட் ஷாட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுக்கிறதே ஒரு டாஸ்க் தான். அஜித் அவர்கள் 2 பரிமாணத்தில் உங்களால் பார்க்க முடியும். ஒன்று உடம்பு கம்மி பண்ண ஒரு பரிமாணம், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு உடம்பு கொஞ்சம் போட்ட ஒரு பரிமாணம். மனுஷன் பார்த்திங்கன்னா ஆக்டிங் வைஸில் எந்த குறையும் கிடையாது, அதே ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். அதே ஒரு அந்த வரும்போதே தலை அப்படின்னு கத்துவோம், இல்லைன்னா இப்போ தலைன்னு கத்த முடியாது, ஏகே அப்படின்ற மாதிரி தான் கத்த முடியும். படம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி காலையில் 4 மணிக்கு 4:30 மணிக்கு டீ கடை ஓப்பன் பண்ணுவாங்கள்ல ஸ்லோவாக, அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அப்படியே பாத்திரம் கீத்திரம்லாம் ரெடி பண்ணிட்டு ஸ்டவ்லாம் ஆன் பண்ணிட்டு பால்லாம் காய வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் பொறுமையாக தான் போகுது. எடுத்த உடனே ஆகும்ல எதிர்பார்க்குறீங்க. இன்க்ளூடிங் நம்ம ஏகே அவர்களோட இன்ட்ரோவும் சரி. அது மேபி சில பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கலாம், பட் எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக அது டிசப்பாயின்மெண்ட்டாக தெரில. ரெகுலராக டெய்லி இட்லியேவா சாப்பிட்டுட்டு இருப்போம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இட்லிக்கு சாஸ் வச்சுன்னா சாப்பிட்டா தப்பு கிடையாதுல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஸ்லோவான ஒரு ஸ்டார்ட்டு. நம்ம ஏகே அவர்கள் த்ரிஷா அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் காட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஸ்லோவாக தான் இருந்தது, உண்மையாகவே ஒரு படு ஸ்லோவாக தான் இருந்தது. நான் நினச்சேன் ஐயையோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா டைரக்டரோட அந்த ஸ்டோரி பிளாட் மட்டுமே அவர் ஃபோக்கஸ் பண்ணது கிளியராக நமக்கு தெரிஞ்சுது. வேறு எதுலையுமே அவர் டைவர்ட் ஆகலை. இதுதான் ஸ்டோரி, இதுதான் நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரெக்ட் அண்ட் ரைட்டாக எடுத்திருக்காரு. ஸோ அதனால் என்னென்னா டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டுறாரு, இப்படியே தான் போகிறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, சில மூவிஸ்லாம் ஒரு ஸ்டோரி பிளாட் போயிட்டே இருக்கும், சடனாக ஒரு காமெடி, சடனாக ஒரு பாட்டு அப்படின்னு இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பார்த்தீங்கன்னா போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். மேபி ஃபேமிலிஸ்க்கும் சரி சில பேருக்கு இந்த படம் பிடிக்காமல் போகலாம், அது கூட நான் பார்த்தீங்கன்னா ஒரு அசம்ஷன் தான், நான் இது இப்படி தான் அப்படின்னு நான் சொல்லலை. பட் மேபி எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா
ஐ லவ்ட் இட். விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ரீசன் அப்படின்னா, இட்ஸ் நாட் லைக் எ டிபிக்கல் மேக்கிங். ஒரு சட்டில்டான ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தாலும் ஸ்டோரி பிளாட்டே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்ததால் இந்த படம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ட்ராபேக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்லோவான ஒரு ஸ்க்ரீன் பிளே. நம்ம ஏகே அவர்களுக்கு ஃபயரான சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் கிடையாது. அது கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்னு சொல்ல முடியாது. எப்போவுமே ஹீரோக்குனா இப்படி தான் இருக்கணுமா அப்படின்றது இல்லாமல் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸாக யோசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். த்ரிஷா அவங்களோட ரோல் பார்த்தீங்கன்னா ரோல் மாதிரி தான் இருந்தது. ரொம்ப பெரிய ரோல்லாம் கிடையாது. அண்டு ஏகே அவர்கள் த்ரிஷா அவங்களோட அந்த ஒரு ரொமான்ஸ் அது ஆக்சுவலாக ஏதாவது ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது ஆக்சுவலாக ஜீரோன்னு தான் நான் சொல்லுவேன். அண்டு காமெடி எதுவும் பெருசாக இந்த படத்தில் எதிர்பார்க்காதீங்க. கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பிளாட்டு தான். இன்டர்மிஷன் வரும்போது ஒரு நல்ல ட்விஸ்ட்டு, ஆக்சுவலாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்மிஷனில் வச்சுருப்பாங்க. என்னால் அதை கெஸ் பண்ண முடியல. மேபி கெஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வேறு லெவலு. செகண்ட் ஆஃப் என்ன நடக்க போகுது, இது எப்படி ஆக்சுவலாக ஏகே டீல் பண்ண போகிறாரு அப்படின்றதெல்லாம் காட்டுறாங்க. ஒரு ஹீரோ அப்படின்னா 10 பேர் 20 பேர் வந்தாலும் அடிச்சு தூக்கி சாவடிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு மேனாக, ஒரு காமன் மேனாக பார்த்தீங்கன்னா அவரை காட்டியிருக்காங்க. அவர் எப்படி ரேஜாக மாறுறாரு செகண்ட் ஹாஃபில் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரி. நான் இதுக்கு மேலே கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா படத்தில் இருக்கிற ஸ்டோரியும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அண்டு ஆரவ் அவரும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபிசிக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு. அண்ட் அர்ஜுன் அவர்களோட போர்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆரவ் அவர்களை விட கம்மியாக தான் இருக்குது. நான் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன் நான். பட் அர்ஜுன் அவர்களோட போர்ஷன்ஸ் கம்மி தான். அண்ட் கிளைமேக்ஸில் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. பட் இந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். ஆஹா ஓஹோன்னு இருக்காது. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் படத்தில் இன்வால்மெண்ட் ஆகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டு அடிச்சு நொறுக்கு தலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோவம் வர மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸு. இதெல்லாம் இப்போது நிறைய பேர் யோசிப்பீங்க, இவன் தளபதி ஃபேன் ஆச்சு ஏன் இப்படிலாம் பேசுகிறான், ஓட்டு கேட்குறான்னு சொல்லிட்டு. நான் தான் சொல்கிறேன்ல, மூளையை தூக்கி சாணி அப்பிட்டு நீங்கள் பின்னாடி பட்டெக்ஸில் வச்சுருக்கீங்க சில பேர். ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்குன்றது என்னோடய ஃபீல். இப்போ தான் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே ரிவ்யூன்றதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தோணுது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதுன்றது தான் நான் ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் எனக்கு போர் அடிச்சிருந்தா, போர் அடிக்குது, தூக்கம் வருது, ஏதாவது நான் சில வார்த்தைகள் நான் யூஸ் பண்ணலாம். பட் என்டையர் த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டராகவே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அன்வான்டான சீன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பெருசாக அப்படி எதுவும் தெரியல. அண்ட் ஏகே அவர்களுக்கு கெரியரில் தி பெஸ்ட் மூவியான்னு கேட்டிங்கன்னா அப்படி நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு பிளாட், ரெகுலரான ஒரு அஜித்குமார் மூவிஸ் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேமிலின்னு சொல்லலாம், ஒரு எமோஷ்னல் அப்படின்னு சொல்லலாம். அந்த எமோஷ்னல் விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு கேட்டால் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ என்னதான் ஒரு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் படம் போய் பாருங்கள். ஒரு என்ன சொல்கிறதுனா அப்படியும் இருக்காது இப்படியும் இருக்காது, கரெக்டான ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க படத்தை. அதுதான் நான் ஆக்சுவலாக சொல்ல வரேன். நான் இதுக்கு மேலே ரிவீல் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இதோட பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ விடாமுயற்சி தேட்டருக்கு போய் பாருங்கள். ரொம்ப நாளுக்கு வச்சு ஏகே அவர்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அவ்வளோ சந்தோஷம். முக்கியமாக இதை பற்றி நீங்கள் பேசவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. அது எப்படி பேசாமல் வீடியோ முடிப்பேன். அனிருத் அவர்கள் மியூசிக் எப்படி இப்போ பண்ணியிருக்காருன்னா எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் பெருசாக எனக்கு தெரியல. அனி அவர்களோட ஒர்க் ஏதோ அதில் தெரியற மாதிரி தான் எனக்கு இருந்தது, தெரியாத மாதிரி. செகண்ட் ஹாஃபில் தான் பார்த்தீங்கன்னா அனி அவர்களோட சம்பவங்கள் நிறைய பிஜிஎம்மில் சூப்பராகவே செட் ஆகிடுச்சு. எக்ஸ்க்ளூசிவாக புது பிஜிஎம் எதுவும் இல்லை. பட் இருக்கிற பிஜிஎம்மை கரெக்டான சீன்ஸில் எப்படி யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணார். அண்ட் முக்கியமாக இந்த சாங், அந்த பற்ற வச்சு அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு எலிவேஷனுங்க ஏகே அவர்களுக்கு இந்த படத்தில். உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. தேட்டரில் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் கமெண்ட்ஸில் வந்து. இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.